வணக்கம் சொந்தங்களே, எப்படி சும்மா இருக்கீங்களா? நான் நலமாக இருக்கிறேன். இப்போ எங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி தெரியுது, வீடு ரைட். இந்த வீட்டின் அமைப்பை பாருங்கள். இதுக்கு முன்னால் என்ன, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரீபோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீட்டினுடைய அமைப்பு சைட்டுக்கு டபுள் ஸ்டோரி, சைட்டுக்கு வந்து டபுள் ஸ்டோரி இல்லை, சிங்கிள் ஸ்டோரி, ரியர் எக்ஸ்டென்ஷன், கம்ப்ளீட் ரீபர்பிஷ்மெண்ட், லாஃப்ட் கன்வர்ஷன். இதனுடைய வீடியோக்கள் இதை புதுசாக பார்க்குற ஆக்கில் இருந்தால் இதுக்கு முந்தின காணொலியில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டின் அமைப்பு தெரியும். இது இப்போ என்ன அப்டேட்டில் இருக்குதுன்னு சொல்லி காட்ட போகிறோம். சரிதானே? வாங்க உள்ளுக்க எப்படின்னு சொன்னால் பாருங்கள். இந்த இடத்துல இப்போ நீங்கள் விறக்க முன்னே இதில் ஒரு போச்சு வண்டி வரப்போகுது, முன்னுக்கு இந்த இடத்துல ஒரு போச்சு வரப்போகுது. அதே மாதிரி அந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கிள் ஸ்டோரி எக்ஸ்டென்ஷன் கட்டியிருக்கிறான், ரைட். இதில் முன்னுக்கு ஒரு போச்சு வந்து இந்த கதவை அப்படியே விட சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வெளியே ஒரு டோர், இன்னொரு டோர் விட போகுது. நார்மலாக இந்த டோரெல்லாம் நான் தட்டி தூக்குறதை தான் பார்த்துருப்பீங்க, ரைட். வாங்க அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் வெல்கம் டு த ஹவுஸ் எஸ்பி கன்சல்டன்சி கன்ஸ்ட்ரக்ஷன் கீழே. இந்த போல் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், எல்லாமே பேக் டு பிரிக் எடுத்திருப்பேன் ஃபுல்லாக. இந்த பக்கம் வந்து பேக் டு பிரிக் எடுத்திருப்போம். மேலே சீலிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக எல்லாமே எடுத்திருப்போம். இந்த ஸ்டேர்கேஸ் வந்து அப்படியே இந்த அமைப்பு இருக்க போது. அப்படியே நேராக வந்தீங்கன்னு சொன்னால் இஞ்சாலே ஒரு அதாவது வந்து ஒரு இன்னொரு ரூம் மேலே நாங்கள் பாவிக்க போகிறோம். இந்த ரூம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே கலட்டி கொட்டி ஃபுல்லாக இதில் ஒரு சிமினி இருந்தது, சிமினியும் ஃபுல்லாக எடுத்தாச்சுது கம்ப்ளீட்டாக. இது வந்து ஒரு வயசு போன காலங்களிலேயோ இல்லாட்டி ரிசப்ஷனாக கூட பாவிச்சிக்கலாம். வயசு போன காலங்கள்லையோ இல்லாட்டி ஒரு கெஸ்ட் வரைக்கையோ எங்களுக்கு வந்து இந்த ரூம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இப்படி இருக்குது, எப்படி மாறப்போகுது, இந்த மாதிரி நான் கொண்டு போகிறோம்னு பார்க்க போகிறீங்க, ரைட். அதே மாதிரி அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு டோரை போட போகிறோம். இதோட பின்னுக்கு பாருங்கள், பிரம்மாண்டமாக 4 மீட்டர் பின்னுக்கு, அதாவது இதான் இந்த வீட்டின் ஒரிஜினல் ஹவுஸ். ஃபுல்லாக பீம் வச்சு உயர்த்தியிருக்கோம், ஃபுல் பீம் வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஃபுல்லாகவே பின்னுக்கு 4 மீட்டர், சைட்டுக்கு டபுள் ஸ்டோரி, அது ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன ஆக போகுது, ஓப்பன் பிளானாக வரப்போகுது. கிச்சன் இங்கே போகுது. இதுலேயும் ஒரு சிமினி இருந்திருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அந்த சிமினியும் தட்டி எடுத்துட்டான். மேலே எல்லாமே சீலிங் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு கிட்டத்தட்ட எல்லா ஸ்கின்னும் ஆஃப் எடுத்து உரிச்சு எடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க, முன்னுக்கு வந்து ஒரு ரூம், ஒரு ஆஃபீஸ் ரூமை என்ன உண்டு. இப்போ இந்த இதில் ஒரு பார்ட்டிஷன் அடித்து இவ்விடத்தை வந்து ஒரு பாத்ரூம் கொண்டு வரப்போகுது. இது இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க, பாத்ரூம். இதுக்கு இஞ்சால பார்ட்டிஷன், இஞ்சால இவ்வளோ வந்து ஒரு ஃபுல் கிச்சனாக இருக்கும், ரைட். இது வந்து ஒரு ஃபுல் கிச்சன். அதே மாதிரி இந்த இடத்துல இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல சிங்க் வரப்போகுது. ஆப்வியஸ்லி குக்கிங் பாயிண்ட். இது இந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக டிசைன் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஓப்பன் பிளான் கிச்சன், நடுவில் ஒரு சூப்பரான ஒரு ஐலண்ட். இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டன் ரூஃபுக்குரிய அமைப்பு. மேலே ரூஃப் எல்லாமே அடிச்சிட்டோம். அந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக எல்லாமே ஃபுல்லாக வந்து ரூஃப் எல்லாமே ஃபுல்லாக அடித்து கம்ப்ளீட்டாக இனி அடுத்த கட்டத்துக்கு தயாராகி கொண்டிருக்குது. ஸ்கேஃபோல்டிங் இனி வாரக்கிழமை அளவில் கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் எடுத்துருவோம், ரைட். இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னி பாருங்கள், என்ன நினைக்கிற இடத்த மெசிவாக இருக்குது. இது வந்து ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் சொல்லி சொன்னால், ரைட். பார்ட்டி ஃபங்க்ஷனுகள், ஒரு பர்த்டே பார்ட்டிகள் என்னவாக இருந்தாலும் இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி விடலாம். லைட்டிங்கை பாருங்கள், இப்போ எப்படி இருக்கோ இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண அப்புறம் இதே மாதிரி தான் இருக்க போகுது. இதில் மிகப்பெரிய ஒரு பைஃபோல் டோர், இந்த இடத்துல ஒரு பேவிங். அப்போ கட்டுமான பணிகள் வந்து மிக துரித அளவில் போகுது. இப்போ கூடுதலாக வந்து இந்த யூகேயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அதிൻ്റെ லே அவுட்டுகளை எப்படி ஸ்பெஷலைஸ் பண்ணி எங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பார்ட்டி, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு நல்ல ஒரு ஓப்பன் பிளான், நல்ல ஒரு கீழே ஒரு ரூம், கீழே ஒரு பாத்ரூம், இது போன்ற கனவுகள் எங்கள் எல்லோருக்குமே உண்டு. அதில் தப்பில்லை. கனவை பெருசாக காணுங்க. வாங்குகிற வீட்டை, அதாவது இனிமேல் வாங்குகிற வீட்டையும் வந்து சைட்டுக்கு ஸ்பேஸ் உள்ள மாதிரி, இல்லாட்டி சைட்டுக்கு வந்து ஒரு கராஜ் உள்ள மாதிரி வாங்கினீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி அமைச்சு கொள்ளலாம். நல்ல ஒரு பிரம்மாண்டமாக நல்ல ஒரு லே அவுட்டில் வந்திருக்கு. இந்த காணி நாங்கள் தொடங்கேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பத்தையாக இருந்திருக்கும். பின்னால் வீடு இனியிலண்ட பாலடைஞ்ச மாதிரியான அமைப்பில் இருந்திருக்கும். இன்றைக்கு நாங்கள் இதை மேலே ரூஃப் வந்து முடிக்கிற அளவுக்கு வந்திருக்கோம். மேலே லாஃப்ட் கன்வர்ஷனுடைய லே அவுட் எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சுது. அதையும் மேலே போய் பார்ப்போம். மறந்துடாதீங்க, இந்த மாதிரியான அமைப்பு, இந்த மாதிரியான பிளானிங் பெர்மிஷன், கடையாக இருக்கட்டும், டொமஸ்டிக்காக இருக்கட்டும், சேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், பார்ட்டி போல் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அனைத்து விதமான கட்டிடம் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான கேள்விகளுக்கு உங்களுக்கு ஒரு திங்கிங் வருதுன்னு சொன்னால் ஒரே ஒரு ஃபோன் காலில் முழுக்க சகல விதமான அட்வைஸும் தர்றதுக்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். ஆகவே அலையுங்கள் 075 08 64 78 64. மறக்காமல் இது பிடிச்சிருந்தா என்ன செய்யணும், ரீபோஸ்ட்.
இந்த இப்போ நான் நிற்கிற இடத்த பார்த்தீங்களா பாருங்கள், இதான் வீட்டுந்தே இல்லை, நல்ல பெரிய பீம் போட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த பக்கத்தையும் பாருங்கள், இந்த பக்கத்தையும் பாருங்கள், அதே மாதிரி இந்த பக்கத்தையும் பாருங்கள். என்ன பெரிய ஒரு ஓப்பன், மேசிவான ஒரு ஓப்பன் இல்லையா? இது அனைத்துமே 4 மீட்டர் எக்ஸ்டென்ஷன், இதெல்லாம் 6 மீட்டர் எடுத்தால் இன்னும் தென்னமையில் விரிஞ்சலுங்க பார்ப்போம். ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரி விதமான ஐடியாக்கள் பிடிக்கும். இது நல்ல ஒரு அமைப்பில், நல்ல ஒரு சூப்பரான இதில் லொக்கேஷனில் அந்த மாதிரி வந்திருக்குது. இதான் இதனுடைய அமைப்பு. வாங்க இப்போ லொஃப்டின் வெளியில் காட்ட போகிறோம். ஓகே வாங்க. அதுக்கு முன்னால் மேலே போய் மேலே பார்ப்போம். பாருங்க எல்லாமே ஒரு செஞ்சு இந்த போர்கள் எல்லாம் வந்து ரெண்டர் ஃபுல்லாக கொத்தி எடுத்துட்டோம். ஏன்னா இதெல்லாம் 1930 1940 ஹவுஸஸ். இந்த வீடுகள் இந்த மாதிரி தான் செய்ய வேணும். செய்கிறாக்கள் இதே மாதிரி செய்கிறீங்களான்றது பார்த்து செய்யுங்க. ஓகே ரைட், வாங்க மேலே பார்ப்போம். அப்படியே நாங்கள் மேலே வந்தோம்னு சொன்னால் ரைட் பாருங்கள், இந்த இடம் வந்து கொஞ்சம் டாக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து பாத்ரூம் இருந்த இடம் முந்தி. இது ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது. இதில் பாத்ரூம் தான் பிறப்பு ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம். பாருங்கள் எல்லாமே கொத்தி எடுத்தாச்சு. ரைட், அதே மாதிரி இந்த ரூமையும் பார்த்தீங்கன்னா இது 2வது ரூம். பாருங்கள் இந்த பெரிய ஹைட், நல்ல ஹைட், நல்ல ஸ்பேஸ், நல்ல ஒரு அமைப்பில் வந்திருக்குது. இதையும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 4 பக்கம் சுவர் மட்டும்தான் இருக்குது. 4 பக்கம் சுவர் மட்டும் கம்ப்ளீட். இதுதான் கம்ப்ளீட் ரீபவிஷ்மெண்ட். நியூ எலக்ட்ரிசிட்டி, நியூ ப்ளம்பிங், நியூ எல்லாமே கம்ப்ளீட்டாக புது இதாக. அதே நேரத்தில் இந்த ஃப்ளோர் கூட நாங்கள் ரிப்பேர் பார்ப்போம். ஏன்னா அந்த கீச்சு நோய்சூல் வந்து வரும். அது வந்து குறைப்பாக இரவில் தெரியும். ரைட் அதே மாதிரி இந்த ரூமை பாருங்கள். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். ரைட், இதுக்கும் ஃபுல்லாக சிமினி எல்லாமே ஃபுல்லாக எடுத்துப்பாங்க. எந்த பெரிய ரூம் உண்டு, மேசிவ், நல்ல ஹைட். ஒரு வீடு வாங்கிக்க ஹைட்டை பாருங்கள், அகலத்தை பாருங்கள், நீளத்தை பாருங்கள், சைட்டுக்கு ஸ்பேஸ் இருக்கான்னு பாருங்கள், என்னென்ன டெவலப்மெண்ட் செய்யலாம்ன்றதை யோசிங்க. விளங்குதா? இதுதான் இந்த ரூமுடைய பிரம்மாண்டம். இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். கம்ப்ளீட்டாக எல்லாமே இதுக்கு என்ன கேட்டிங்கன்னா 4 பக்கம் சுவரை தவிர மிச்சம் எல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றி போட்டோம். ரைட், அதே மாதிரி இதுதான் 3வது ரூம், பாக்ஸ் ரூம். இது இந்த பாக்ஸ் ரூம் இதுவும் கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக எடுத்தாச்சு. இதுக்கு மேலே லாஃப்ட் கன்வர்ஷன். சரிதானே? ரைட், இப்போ இதுக்கு மேலே அப்படியே லாஃப்ட்டை போய் பார்ப்போம். வாங்க, இது லாஃப்ட்டுக்கு வந்துட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ரைட், இங்கே பாருங்கள் லாஃப்ட்டின் அமைப்பை பார்த்தீங்களா? எந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ், ஹைட்டை பாருங்கள். ஆஹா ஓஹோன்னு இருக்குது ஹைட். ரைட், ஃபுல்லாக எடுத்துருக்கோம். இது பாருங்கள், இதுதான் சிமினிக்கு அங்கால பார்ட்டிஷன் போகுது. ஃபுல்லாக நல்ல ஒரு ஃபுல் அமைப்பில் இங்கே பாருங்கள். எந்த பெரிய ஒரு ஃப்ளோ பிளான், அப்படியே உண்மையிலேயே சூப்பர். 10 வீலக்ஸ் முன்னால் இதுக்குள்ளே என்னென்ன அமைப்புகளை, என்னென்ன மாதிரியான அமைப்புகளை கொண்டு வர போகின்றோம். இதுக்குள்ளே இனி கிளைண்ட் வந்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான ரூமாக அமைச்சு கொள்வார். 2 ரூம், ஒரு பாத்ரூம், மேபி ஒன் ஸ்வீட்டாக கூட இருக்கலாம். ஆகவே இது போன்ற அமைப்பில் லாஃப்ட் கன்வர்ஷன் எல்லாரும் செய்கிறீங்கள், செய்திருக்கிறோம். படிவாக பாருங்கள், ஃபுல்லாக வோல் டு வோல் வருதா? இதெல்லாம் ஹிப் டு கேபிள். இது சொல்கிற கேபிள் வோல்னு சொல்கிறது. குறிப்பாக அந்த வோல் மேக்ஸிமம் நீங்கள் ஹைட், மேக்ஸிமம் அந்த வித் எடுத்தால்தான் அந்த லாஃப்ட். அதை எப்பவும் ப்ரைஸை பார்க்காதீங்க, குவாலிட்டி, டைம் ஃப்ரேமை பாருங்கள், மற்றது எவ்வளோ ஓவரால் டெப்த் எடுக்கிறாங்கன்றதையும் பாருங்கள். ரைட், ஆகவே இதுதான் இந்த லாஃப்ட் கன்வர்ஷன். ஃபுல்லாக இந்த வீட்டை ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. இதனுடைய அமைப்பு எத்தனை பேர் கேட்டிருந்தீங்க, அதன் பிரகாரம் நான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ரீபோஸ்ட் பண்ணுங்கள். ஏனப்பா லோன் எடுத்து வைத்துக் கொண்டு இப்படி இருந்து யோசிக்கிறீர்கள்? உமக்கு தெரியாது, நாளைக்கு பிளானிங் பெர்மிஷன், கவுன்சில் அப்ரூவல் இல்லாமல் வேலையை தொடங்கி போட்டு பிறகு கவுன்சிலால வர பிரச்சனைக்கு ஆறு தலையை கொடுக்கிறது. எந்த ஃப்ரெண்டு இப்பதான் நம்பர் தந்தவ, ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அவர்களே படம் கீறி பிளானிங் பெர்மிஷன் எடுத்து தாங்களே நின்று கட்டி தருவினோம். கவுன்சிலால ஒரு பிரச்சனையும் வராது. இப்பவே போன போடுங்க. பிரித்தானியாவில் உங்கள் வீடுகளை புதுப்பிக்க விரும்புகிறீர்களா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். SP கன்சல்டன்சி. எக்ஸ்டென்ஷன், லாஃப்ட் கன்வர்ஷன் செய்வதற்கான பிளானிங் பெர்மிஷன் எடுப்பது பற்றி யோசிக்கிறீர்களா? You want it, we built it. தொடர்புகளுக்கு சுமன் 07508 647 864.